ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளா உனக்கு இருந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்காகவும் உன் பணப்பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பதற்குமாக தான் இப்போது இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்தேன். இந்த இரவு வேலை ஒட்டும் நீ பொறுத்துக்கிட்டினா நாளை விடியல் கண்டிப்பா உனக்கான நல்விடியலாக இருக்கும் என் செல்லமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் ஏழையா பணக்காரனா, காசு வச்சிருக்கானா கஷ்டப்படுறானான்னு எதையும் பார்க்க மாட்டேன். எல்லாருக்கும் என் அன்பை சரிசமமாக வழங்கக்கூடிய தெய்வமாக தாயாகத்தான் நான் இருக்கேன். அப்படிப்பட்ட நான் இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில நீ பணப்பிரச்சனையால கஷ்டப்படுறதையும், பண கஷ்டம் உன்னை வாட்டி வதைப்பதையும், பண தேவை இருப்பதால உன்னால எந்த விஷயத்திலும் எந்த முடிவும் எடுக்க முடியாம நீ திணறதையும் திண்டாடுறதையும் பார்த்துட்டு தான் என் பிள்ளையான நீ இவ்வளவு கஷ்டப்படக்கூடாதுன்னு முடிவெடுத்து உன் பணப்பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இப்போது உன்னை தேடி வந்தேன். இத்தனை நாளா நீ எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்ட. இனி கஷ்டங்களை மட்டுமல்ல, கஷ்டங்களை உனக்கு கொடுத்த மனிதர்களையும் கூட நீ கண்டுக்காம கடந்து போக தயாராகு. உன் மதிப்பு என்ன, உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு உள்ளாக போகுதுன்றத நீ பொறுத்திருந்து பார்த்துவிடு என் செல்லமே. உன் நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நன்மைகளை அள்ளித்தரதான் இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். உன்னாலான எல்லா முயற்சிகளையும் நீ செஞ்சிட்ட. இப்போது உன்னுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற மாபெரும் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில நடத்த போறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் வந்த பிறகு இனி ஒருபோதும் கலங்காதே. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். உன் மனசுல இருக்கிற கவலைகளையும் கஷ்டங்களையும் கோபத்தையும் கருத்து வேறுபாடுகளையும் மனஸ்தாபங்களையும் நீக்கி உன் மனசுல அன்பும் சந்தோஷமும் நிறைச்சு நிரந்தரமாக இருக்கும்படி நல்லதை செய்ய வந்திருக்கேன். என் அன்பு குழந்தையான நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. நீ தோத்து போனதா சரித்திரத்தில் இடம் கிடையாது என் செல்லமே. எப்போதும் எல்லா விஷயங்களிலும் என்னை நம்பிய என் குழந்தைகள் வெற்றி வாகை மட்டுமே சூடுவார்கள். அப்படிதான் இப்போது இந்த சமூகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னை சந்தோஷமாக வெற்றியை ஒப்படைச்சு அழகான வாழ்க்கையை அற்புதமாக வாழும்படி செய்ய வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ நினைச்சதையெல்லாம் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது பணமோ காசோ அல்லது தட்சணையோ என் முண்டியல வந்து அள்ளி கொட்டணும்னோ கிடையாது. நீ எப்படி வளரணும்னா யாரும் உன்னை குறை சொல்லாத அளவுக்கு நல்ல குணத்தோடு நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக வளர்ந்து ஆளாகி நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் நீ என்கிட்ட சில வேண்டுதல்களை பிரார்த்தனைகளாக கேட்டுக்கிட்டே தான் இருக்க. அது எல்லாவற்றையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை தருவதற்காக தான் இப்போது இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவோ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல நீ நன்றாக வாழுவாயன் செல்லமே. இந்த வராகி அம்மா உன் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை உன் வாழ்க்கையில நடத்தி தர்றதுக்காக வந்திருக்கேன். நீ எப்போதும் எவ்வளவு துன்பம் இருந்தாலும் புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் அதை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டீனா உன்னுடைய தடை கற்களே உனக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறிவிடும். தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது என் செல்லமே. நீ மட்டும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் துணிவோடும் பக்தியோடும் இருந்தீனா கண்டிப்பா உனது துன்பங்களும் துயரங்களும் காணாம போய் உன் வாழ்க்கையில உன்னால ஜெயிக்க முடியும். சில விஷயங்கள் நீ நினைச்சது போல நடக்கணும்னு ரொம்ப ஆசையா தீவிரமா இருக்க. ஆனா அப்படி அது நடக்காத போது உடனே அதுக்காக கவலைப்படுறதும் குழப்பமடைவதும் கோபப்படுவதும் வருத்தமடைவதும் வேதனை கொள்வதும் வேண்டாமின் செல்லமே. நீ காத்திருந்ததை விட, நீ நினைச்சதை விட, நீ ஆசைப்பட்டதை விட, நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிதான் உனக்கு தேவையான பணத்தை கூட நானே கொடுக்க வந்திருக்கேன். அதை எப்படி யார் மூலமாக உன் கைகளில் சேர்க்க போறேன்றத நீ பொறுத்திருந்து பார்த்தீனா கண்டிப்பாக நீ சந்தோஷம் அடைவாய். இந்த வராகி அம்மா உனக்கான அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். ஒரு இடத்துல அமைதியா உட்காந்து வராகி தாயே போற்றின்னு என் நாமத்தை மட்டும் சொன்னீனா சொல்ல சொல்ல உன் மனசு முழுக்க உனக்கு அமைதி உண்டாகும். என்னை பார்த்த இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்வில் நிச்சயமாக மாற்றங்கள் வந்துவிடும் என் செல்லமே.
உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கஷ்டம் கவலை பிரச்சனைன்னு யோசிக்க கூட வேண்டாம். நீ அனுபவிக்கும் கடைசி கஷ்டம் இதுவாக தான் இருக்கும். இப்போதே உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அத்தனை துன்பங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை மிக பெரிய அளவில் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தம் அடையவே வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய அனுபவமும் உன்னுடைய அறிவும் உன்னுடைய பக்குவமும் உன்னுடைய முயற்சியும் சேர்ந்து இப்போ உன் வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்க போகுது. சவால்களும் தடைகளும் எத்தனை வந்தாலும் அதை தாண்டி உன் குறிக்கோளை அடைவதில் மட்டும் நீ உறுதியாக இரு. எல்லாத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை உனக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பாக தடைகளை தாண்டி ஜெயித்திடுவாய் என் செல்லமே. எந்த உறவுகள் உன்னை எப்படி தூக்கி எறிந்தாலும் நீ ஒருபோதும் வருத்தம் அடையாதே. எல்லார் கண்ணு முன்பாகவும் நீ நல்லபடியா வாழ்ந்து காட்டு. எல்லாரும் உன்னை தேடி வர்ற அளவுக்கு நீ வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும் என் செல்லமே. எப்பவுமே உன் தகுதிக்கு மீறி நீ ஆசைப்படாத. நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைவதற்கு உன் தகுதியை வளர்த்து கொள்ளவும் தயாராக இரு. நீ மட்டும் மனசு வச்சினா, நீ மட்டும் முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் நிலைமை மாறிவிடும் என் செல்லமே. வாழ்க்கையில எல்லாரும் எப்போதும் எதையும் சரியா செஞ்சிட மாட்டாங்க. நீயும் ஏதாவது தவறு செஞ்சினா அதை எப்படி சரியா செய்யறதுன்றதை கத்துக்கிட்டு அதை சரி செய்ய முயற்சி செய். நீ அமைதியாக மௌனமாக இருந்தாலே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும். நீ மகிழ்ச்சியாக இருந்தீனா பல பிரச்சனைகள் உன்னை விட்டு காணாமலே கூட போய்விடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்தேன். இப்பொழுது இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும் அனுபவிச்சு கஷ்டப்பட்டியோ அந்த அளவுக்கு நாளைக்கு உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்க போகுது. எல்லாருக்கும் வாழ்க்கை அழகாய் அமைஞ்சிடாது. அமைஞ்ச வாழ்க்கையை மட்டும் நீ அழகா மாற்றிக்கொள்ள பழகு. இந்த உலகத்திலே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள்னா அது உன் மனசாட்சி மட்டும்தான் என் செல்லமே. மற்றவங்க உன்னை பற்றி 1000 குறை சொல்லலாம், நல்லது சொல்லலாம், கெட்டது சொல்லலாம். ஆனால் உன் மனசாட்சி எந்த வகையும் உன்னை குறை சொல்லவோ குற்றம் சாட்டவோ உன்னை தப்பு சொல்லவோ கூடாத அளவுக்கு உன் மனசாட்சிக்கு நீ உண்மையா சரியா நடந்துக்கோ. எல்லா விஷயங்களும் எப்போதுமே ஏன் நடக்குதுன்னு உனக்கு தெளிவாக புரிஞ்சிடாது. காற்றை அனுபவிக்கலாம், தேடி கண்டுபிடிக்க முடியாதல்லவா? அதே போலதான் வாழ்க்கையில சில விஷயங்கள் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு யோசிச்சினா குழப்பம் மட்டுமே மிஞ்சும். அதனால எதையுமே அளவுக்கு அதிகமாக யோசிக்காம எது உன்னை நோக்கி வந்தாலும் அதை ஏற்றுக்கோ. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என் செல்லமே. வாழ்க்கையை இன்னும் நம்ம முன்னேறாமல் இப்படியே இருக்கோமே, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோமேன்னு யோசிக்காத. பின்வாங்காம பின்னுக்கு போகாமல் இதே இடத்துலையாவது இருக்கோமேன்னு சந்தோஷப்படு. உன்னை விட எத்தனையோ பேர் முன்னேறி போவாங்களா இருக்கும், வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்களா இருக்கும். ஆனால் அதே போல் எத்தனையோ பேர் பின்னுக்கு போகிறதையும் கஷ்டப்படுறதையும் வாழ்க்கையில் பின்தங்கி வாழ்வதையும் நீ பார்க்கிறாய் தானே. அப்படிப்பட்டவர்களோடு ஒப்பிடும்போது உன் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லன்னு நினச்சிக்கோ. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் வந்திருக்கலாம். ஆனால் இப்போது அந்த கஷ்டங்களை எல்லாம் மீறி உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக ஜெயிச்சு வாழப்போகிறாய் என் செல்லமே. எப்போதும் உன் வாழ்க்கையை நீ தைரியமாய் எதிர்கொண்டு வாழ தயாரானினா இந்த வராகியம்மா அதற்குரிய பலனை பரிசாக உன் கைகளில் கொடுப்பேன். உயர்ந்த நிலைக்கு போனவர்களின் வெற்றியின் ரகசியமே அவர்கள் தன்னுடைய பழைய நிலைமையை மறக்காதுதான். நீயும் வாழ்க்கையில எவ்வளவு உயர்ந்தாலும் ஜெயிச்சாலும் உன் கடந்த காலத்தில் நீ செய்த வேலைகளையும் நீ கஷ்டப்பட்டதையும் ஒருபோதும் மறக்க வேண்டாம் என் செல்லமே. நீ எதிர்பார்த்தது போல சில மாற்றங்கள் உன் வாழ்க்கையில நடக்கணும்னா அதுக்கு பல விஷயங்களை சரி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போது அப்படிதான் உனக்கு நல்லது நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வாழ்க்கை உனக்கு கொஞ்சம் சிரமமா சிக்கலா கஷ்டமாகவே இருந்தாலும் கூட கண்டிப்பா உன்னை விடாப்பிடியாக அடுத்த கட்டத்துக்கு நானே நகர்த்திட்டு போயிடுவேன். உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களும் நிகழத்தான் போகுது. நீ ஒருபோதும் மனசை போட்டு குழம்பிக்காத. உன் குடும்பத்தில் அமைதி இருந்ததுன்னா, மனசில் நிம்மதி இருந்ததுன்னா உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறிடுமே செல்லமே. நீ என்னை நோக்கி வர வர நான் வேகமாக உன்னை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருப்பேன். உன் எல்லத்தில் எழுந்தருளி
உனக்கான நல்லதையும் நானே செய்ய போறேன். உனக்கு எது பிடிக்கலைனாலும் அதனிடமிருந்து விலகி நிற்க தயாராகு. அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அதையே நினைச்சு வருத்தப்பட்டு நீ உடம்பையும் மனசையும் கெடுத்துக்க வேண்டாம். அப்படிப்பட்டவர்களால் பாதிக்கப்படுவது நீயாகத்தான் இருப்பாயேன் செல்லமே. ஒரு மனிதனை உனக்கு பிடிக்கல, அவங்க செய்கிற செயல் பிடிக்கலனா உடனே அவர்களை விட்டு விலகி நிற்க தயாராகு. யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் பயப்பட வேணாம். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே அவங்களுக்கு நீ உதவி செஞ்ச, அவங்களுக்கு நல்லது செஞ்ச, அவங்க கேட்டதை செஞ்சினா உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்டதற்கு மாறாக நீ ஏதாவது செஞ்ச, அவங்க ஆசைப்பட்டதை கொடுக்கலனா உடனே சற்றும் யோசிக்காமல் உன்னை கெட்டவன் சொல்றதுக்கு இந்த உலகத்து மனிதர்கள் தயாராகவே இருக்காங்க. உனக்கு மட்டுமல்ல, இந்த இறைவன் வராகி அம்மாவுக்கும் சேர்த்தே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்ய நான் தயாரா இருக்கேன். உன் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை கண்டிப்பா தலை நிமிர்ந்து ஜெயிச்சு சந்தோஷமா தலை சிறந்த வாழ்க்கையை வாழ வைப்பேன். இப்போதே உன்னுடைய ஏக்கங்களையும் போராட்டங்களையும் தவிர்த்து என்னையே நம்பி வாழ தயாராகு. நான் உன் கூட உனக்கு துணையாக இருந்து நல்லதை எல்லாம் செய்து முடிப்பேன் என் செல்லமே. நான் உனக்குள்ளேயே இருக்கும்போது நீ ஒருபோதும் எதை நினைச்சும் வருத்தப்பட வேண்டாம். எல்லாமே இனி உன் வாழ்க்கையில அழகானதாக நடக்க போகுது. கவலை, போராட்டங்கள், ஏக்கங்கள் எல்லாத்தையும் விடுவித்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். உன் மன பாரத்தை எல்லாம் என் மீது சுமத்தி விடு என் செல்லமே. உனக்காக நான் இருக்கேன்னு நீ நிம்மதியாக இரு. என் அன்பு பிள்ளையான உன்னுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் போக்கி உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும்படி இந்த வராகி அம்மா இப்போதே அருள் செய்கிறேன்.